வணக்கம். செய்திகளை உரக்கச் சொல்வோம். மகளிர் கலைக்கல்லூரியில் மகளிர் தினம் மற்றும் 6ஆம் ஆண்டு விழாவில் தன்னம்பிக்கை பேச்சாளர் சுல்தானா பர்வீன் சிறப்புரை. ராமநாதபுரம் வேலு மனோகரன் கலை அறிவியல் மகளிர் கல்லூரி 6ஆம் ஆண்டு விழா நடந்தது. கல்லூரி நிறுவனர் வேலு மனோகரன் தலைமை தாங்கினார். கல்லூரி முதல்வர் ரஜினி ஆண்டறிக்கை வாசித்தார். முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி முன்னாள் உறுப்பினர் மலேசியா பாண்டியன், மூத்த வழக்கறிஞர் ரவிச்சந்திர ராமவன்னி ஆகியோர் பேசினர். தன்னம்பிக்கை பேச்சாளர் சுல்தானா பர்வீன் மாணவிகளுக்கு கல்வி ஒழுக்கம் குறித்து சிறப்புரையாற்றி அழகப்பா பல்கலை அளவில் சிறப்பிடம் பிடித்த மாணவியருக்கு பாராட்டு கேடயம் வழங்கினார். இதில் அரசு வழக்கறிஞர் முனியசாமி, வெங்கலக்குறிச்சி ஊராட்சி முன்னாள் தலைவர் செந்தில்குமார், ரோட்டரி சங்க நிர்வாகி சண்முக ராஜேஸ்வரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வணக்கம். And sports development made him a true leader and mentor. We are delighted to have you in our midst. I welcome our beloved chairman. The values of wisdom, strength and compassion. I take this opportunity to warmly welcome our dedicated Tamil சொற்பொழிவு இக்கல்லூரியை சார்பாக எந்த சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் கேட்டு விளங்கணும். அதுதான் முக்கியம். அவங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு தெளிவாக விளங்குற அளவுக்கு ஈவன் மகாபாரதம் கூட நான் நிறைய விஷயம் கேட்டிருக்கேன். அந்த அரசியல் நுணுக்கங்களை மகாபாரதம்னாவே நுணுக்கங்கள் அதில் என்னென்ன நுணுக்கங்கள் இருக்கோ அதை கோடிட்டு ஆற்றல் மிக்க ஒரு பேச்சாளர் தான் அம்மா அவர்கள மிகுந்த மகிழ்ச்சி இங்கே வந்ததில்லை. அதோட நம்மளுடைய இருபது ஆண்டுகள் 25 ஆண்டுகள் ஆகிவிட்டது. நான் கல்வி நிறுவனங்கள் தொடங்குவதற்கு எனக்கு இறைவன் வாய்ப்பளித்தான். கலை அறிவியல் கல்லூரி, என்ஜினியரிங் கல்லூரி, ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, பிஎட் கல்லூரி, மெட்ரிகுலேஷன் பள்ளி என்ற கல்வி நிறுவனங்களை துவங்கி உங்கள் கவனம் சிதறுகின்ற அந்த நேரத்தில் நான் இந்த அரங்கை விட்டு நீங்குவேன். இந்த பேச்சை தொடங்குவதற்கு முன்னால் அம்மா அப்பா அப்போ அவங்க பாட்டி சொன்னாங்க, ஏதோ பாட்டு பாடினா அந்த குழந்தை சாப்பிடவும் சொன்னாங்க. ஒரு 24-25 வயசு அந்த அம்மா, அந்த குழந்தையுடைய தாய். அவ சொன்னா, நான் பாடுறேன் என் பிள்ளைக்கு சொல்லிட்டு பாடுனா அந்த குழந்தை அப்படி ஒரு சிரிச்சு சாப்பிட்டுச்சு. நான் ஒரு 2 நாள் 3 நாள் இருந்தேன் அவங்க வீட்டில். அது அந்த பாட்டு பாடினா மட்டும்தான் மகிழ்ச்சியா இருக்கு, சாப்பிடுறது சந்தோஷமா இருக்கு. அந்த அம்மா பாட அது சிரிக்குது. சிரிக்க அதுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. நான் அந்த பாட்டு எனக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு. அந்த பாட்டு வேற ஒன்றும் பெரிய பாட்டு இல்லை, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். காத்து மேல காத்து கீழே, காத்து லெஃப்ட்ல காத்து சைட்ல, காத்து மேல காத்தடிக்குது, காத்து கொஞ்சம் நாத்தடிக்குது. அந்த குழந்தை சிரிச்சுது. இந்த அம்மா சோறு விட்டுருச்சு. அந்த வீட்டை விட்டு வெளியில் வருகின்ற பொழுது நான் சொன்னேன், இந்த கடைசியில் ஒரு டீச்சர், நீங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க மேடம், அந்த மேடத்தை நான் கூப்பிடுறேன், நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசாதீங்க, நான் பேசிக்கிறேன், நீங்க உட்கார்ந்துருங்க. இந்த குழந்தைகளுக்கு கண்ட்ரோல்ல எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். கண்ட்ரோல்ல எடுத்துட்டேன்னா அடுத்த 20 நிமிஷம் என்னுடைய
ஆனால் அந்த 10 நிமிஷம் கூட நீங்கள் வீணடிக்க விரும்பவில்லை என்றால் உங்கள் கவனம் என்னிடத்தில் இருக்கட்டும். நீங்கள் மறுபடியும் யாரிடமும் பெற்றுவிட முடியாத அந்த வார்த்தைகளை என்னால் உங்களுக்கு சொல்லிவிடக்கூடும். நான் ஏன் இவ்வளவு மெனக்கிடுகிறேன் என்றால் உங்கள் மீது எனக்கு பேரன்பு. ஏனென்றால் இது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், கல்வி வரைக்கும் பட்டப்படிப்பு வரைக்கும் வந்திருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். அவ்வளவு சீக்கிரமாக நம்மால் பழைய விஷயங்களை மறந்து வந்துவிட முடியாது. இருந்தாலும் கொஞ்சம் தியானம் வைத்தால் நம்மால் ஜெயிக்க முடியும் என்பதற்காக சொல்கிறேன். அந்த தாயிடம் நான் சொன்னேன், நான் இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமா இந்த வீட்டுக்கு வருவேன். அப்போ உன் குழந்தை வளர்ந்துருக்கும். வளர்ந்த குழந்தை உன் பேச்சு கேட்கல, ரசனை மாறி இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை மீது தப்பு இல்லை, அதற்கு நீதான் பொறுப்பு, நீதான் அந்த குழந்தையின் ரசனையை மாற்றி இருக்கிறாய் என்று சொல்லிட்டு நான் வந்தேன். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், வாழ்க்கையில் எந்த விஷயத்திற்கு நாம் ரசிக்கிறோம், எந்த விஷயத்திற்கு நம் கவனம் செல்கிறது என்பதை வைத்துத்தான் நம்முடைய வாழ்க்கை வடிவமைப்பு பெறுகிறது. ஹலோ சார், நம்முடைய வாழ்க்கை போகிறது. என்னுடைய அப்பா எனக்கு சிறிய வயதில் பாடிய தாலாட்டு 45 வயது கடந்து எனக்கு மிகப்பெரிய அர்த்தத்தை எனக்கு தருகிறது. குழந்தை என்றைக்கோ நான் கேட்ட சொல்தான், நீங்கள் இந்த அரங்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறீர்களே, உங்களை விட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒருவேளை உணவு கூட முழுமையாக சாப்பிட முடியாத வாழ்ந்து கெட்ட குடும்பத்தில் என்கின்ற ஒற்றை ஆயுதத்தை கொண்டு இன்றைக்கு பல்கலைக்கழகத்திற்கு கீழே ஒரு பேராசிரியராக, மிக மானமிகு பேராசிரியராக பணிபுரிந்து உலகமெல்லாம் சுற்றி வரக்கூடிய பேச்சாளராக இருக்கிறேன் என்றால் அதற்கான ரகசியத்தை என் மகள்களாகிய உங்களுடைய மனதிலே விதைத்து போவதற்காக வந்திருக்கிறேன். கவனம். என் பேச்சு முடிகின்ற வரைக்கும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் சொல்லுகிறேன், கவனம். வாழ்க்கையில் கவனம் சிதறினால் வாழ்க்கை சிதறும். கவனத்தை சிதறடிக்காமல் நம்மை வாழ வைக்கக்கூடிய அந்த ஆற்றல் வெளியிலிருந்து உள்ளே வருவதில்லை, உள்ளிருந்துதான் நமக்கு கிடைக்கிறது. இந்த கவனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். என்னுடைய அப்பா எனக்கு தாலாட்டு பாடினார். 2 வயதில் முதல் 15 வயது வரைக்கும் என் அப்பாவின் தாலாட்டை கேட்டு தூங்கியவள் நான். இன்றைக்கு நான் யோசித்து பார்க்கிறேன், அந்த தாலாட்டு பாட உடனே தூங்கிடுவேன். அது என்ன பாட்டு? இப்போ நாம் எல்லாருமே இங்க நின்று பாடுறோம்ல, நீராறும் கடல் உடுத்த நிலமடந்த எழிலொழுகும் சீராறும் மதனம் என திகழ்பரத கண்டம் இது. அப்படின்னா என்ன தெரியாது, பலருக்கு தெரியும். ஜனகணமன நாயக ஜெயகேனாலே தெரியணுமா இல்லையா? வேறு மொழியில் இருக்கக்கூடிய தேசிய கீதத்தை நாம் புரிந்திருக்க வேண்டும் என்பதே அவ்வளவு முக்கியம் என்றால், தாய்மொழியின் தமிழ் வாழ்த்தையே புரியாமல் இருக்கிறோமே. எத்தனை பேர் புரிந்து பாடுகிறோம்? நீர் ஆறும் கடல் உடுத்த நிலமடந்தை. நான் இன்னைக்கு இந்த விஷயத்தை சொல்லிட்டு போறேன். எந்த வார்த்தை உங்களுக்கு முன்னால் போனாலும் கவனம். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று அந்த கவனத்தினால் மிக உயர்ந்த நிலை உங்களுக்கு வாய்க்கக்கூடும். சொல்லிட்டு போய் உட்கார்ந்தார் ரவிச்சந்திரன் சார், நீங்க வாங்க வழக்கறிஞர்களாகவும் அரசியலிலும் வாங்க அப்படின்ட்டு போய் உட்கார்ந்தார். சேர்மன் சொன்னார், இவ்வளவு நல்ல மனுஷனா இருக்கிறீங்களே, நீங்க ஏன் அரசியலுக்கு போனீங்க என்று கேட்டதற்கு அவர் சொல்லுகிறார், நான் மட்டும் அரசியலில் இல்லை, நான் மட்டும் வழக்கறிஞராக இல்லை, என் தலைமுறையும் அரசியலுக்கு வர வேண்டும், அவர்களும் வாழ்க்கையில் வழக்கறிஞர்களாக உயர வேண்டும் என்று ஓங்கி ஒலித்த குரலை உடைத்து உட்கார்ந்திருக்கிறார் ரவிச்சந்திரன். கவனம் குழந்தை. இந்த கவனம் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை நமக்கு, நாம் தேடி போன விஷயங்களை விட கூடுதலான மேன்மையை நமக்கு தந்துவிடக் கூடும். பல நேரங்களில் நான் சொன்னேன் இல்லையா, தமிழ்தாய் வாழ்த்து நமக்கு புரிகிறதே இல்லை. புரியாத காரணத்தினால் உச்சரிப்பு பிழை வருகிறது. புரியாத காரணத்தினால் வரிசையை மாற்றி பாடிவிடுகிறோம். புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கங்க, நீர் நிறைந்த கடலை, நீர் ஆறும் கடல் உடுத்த நிலப்பெண். நீர் நிறைந்த கடலை ஆடையாக உடுத்தி இருக்கிறாள் இந்த பூமி பெண். அவளுடைய சீராரும் வதனம் என திகழ்கிறது பரத கண்டம். இந்த
இந்த இந்தியா அவ முகமா. தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்த நரும் திலகம். அந்த பாரத திருநாட்டின் முகத்தில் விளங்கக்கூடிய ஒளி மிகுந்த நெற்றி இந்த தென்னாடு, அதில் திகழக்கூடிய திலகம் திராவிட நாடு. அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழ் அணங்கே. அவளுடைய பொட்டிலிருந்து கிளம்புகின்ற வாசனை தானம்மா தமிழ். அந்த தமிழ் இந்த உலகமெல்லாம் பரவி புகழை வாசனையை பரப்பிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தமிழ் பெண்ணே, தமிழ் தெய்வமே, தமிழ் அணங்கே, நீ வாழ்க 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 என்று வாழ்த்துகின்றதுதான் தமிழ்த்தாய் வாழ்த்து பாட்டு. பல நேரங்கள்ல நமக்கு பொருள் புரியுறதில்லை. அப்பா சொல்லுவார், நல்ல கவனமா காட்சிப்படுத்திக்கோங்க. கடல் இருக்கிறது, கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் முன்னீர் கடல் இருக்கிறது, சமுத்திரம் இருக்கிறது. அந்த சமுத்திரத்தின் ஆழத்தில் ஒரு சிப்பி இருக்கிறது. அந்த சிப்பி தாகத்தோடு வாய்த்திருந்து மூடிக்கொண்டிருக்கிறது. அப்பா சொல்லுவார், கடல் அளவு நீர் இருந்தாலும், கடலின் ஆழத்தில் சிப்பி இருந்தாலும், அதன் தாகத்தை தீர்க்கக்கூடிய துளி அந்த கடல் நீரில் இல்லை. அது எங்கே இருக்கிறது? வானத்தில் மேய்ந்து கொண்டிருக்கும் மேகத்தின் உள்ளே மழை துளியாக மறைந்திருக்கிறது. எப்பொழுது மேகம் வெடித்து மழை துளி வந்து கடலின் ஆழத்திற்கு போய் அந்த சிப்பியின் வாய்க்குள் போய் சேர்கின்ற அந்த வினாடியில் அது முத்தாக மாறுகிறது. சொற்கள் அப்படித்தான். தாகித்து கிடக்கக்கூடிய நமக்கு துளியாக, உயிர் துளியாக வந்து சேரக்கூடிய சொல் பயன்பட்டு போனால் முத்தாக மாறும் பிள்ளை. முத்தாக மாறக்கூடிய அந்த சொல்லுக்காக காத்திருந்து வாங்கி பெற்றுக் கொள்ளுங்கள். 2 பேர்கிட்ட இந்த வாழ்க்கை முடிய ஜாக்கிரதையா இருங்க. அது 2 தான் நம்ம வாழ்க்கையை சீரழிக்கிறதுக்காகவே நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு சாபம். ஒண்ணு நம்ம வலதுபுறத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு, இன்னொன்னு நம்ம இடதுபுறத்துல உட்கார்ந்துட்டு. இது 2ம் பேசும் சார். கிளாஸ் நடத்திட்டு இருக்கும் போது பேசும், நல்ல சிந்தனை வந்து சேரும் போது பேசும். இது பேச்சை கேட்கும் போது அது பேச்சு போயிடும். கவனம். எதற்காக வந்தீர்களோ அந்த வார்த்தைகளை முழுமையாக உள்வாங்கிக் கொள்வதற்கான கவனம் உங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். மார்ச் 8 உலக மகளிர் தினம். உலக மகளிர் தினம் என்பது நம்முடைய உரிமையை நாம் மீட்டெடுத்த நாள். ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரிநிகர் சமானமான ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்ற போர்க்குரல் எழும்பிய பொழுது அதற்கு செவி சாய்க்காத இரும்பு கதவுகளை 75 பெண்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி செத்து போய் தன்னுடைய சாம்பலால் திறந்து வைத்த அந்த வெற்றியைத்தான் மார்ச் 8 என்று சர்வதேச உலக மகளிர் தினமாக 1910ஆம் ஆண்டிலிருந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என் குழந்தைகள். நாளைக்கு சொன்னா உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்த குழந்தைகள் நீங்கள். இது பின்தங்கிய மாவட்டம் தான். கல்வி ஒன்றும் அவ்வளவு எளிதாக பெண்கள் கையில் கிடைத்து விடவில்லை. இதோ இந்த மேடையில் உட்கார்ந்து இருக்கிறார்களே ஆண்கள், இவர்கள் எல்லாம் எத்தனை ஆண்டுகள் முயற்சி செய்தால் வந்து உட்கார்ந்து இருப்பார்கள். வேலு மனோகரன் சார் 50 வருஷம் வேலை செஞ்சிருப்பீங்களா சார்? 50 years. திருப்பி திட்டாத, அந்த வாயவே பார்த்து வச்சுக்கோ. பார்த்து வச்சுட்டு உனக்கு வாழ்க்கை வாய்ப்பு கொடுக்கும். அந்த வாயிலிருந்து உன்னை பாராட்ட வார்த்தை வர வரைக்கும் இந்த வளாகத்தை விட்டு போவாது. கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் கஷ்டம். இங்க பாரு, நான் பண்ண வேலையை பாரு. நான் இதை பேசுவதற்கு தகுதியுடையவன். நான் நல்லா ஓடுவேன், இப்ப விட்டாலும் ஓடிடும். பயங்கரமா ஒரு ரன்னர். ஒரு நாள் எங்க கெமிஸ்ட்ரி டீச்சர் என்னை பார்த்தாலே அவங்களுக்கு ஆகாது. என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கேமரா இருக்கு பாருங்க, நல்லா கூர்ந்து கவனிங்க. என்னை பார்த்த உடனே எங்க டீச்சர்ல, நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட், இப்படி வச்சுப்பாங்க. அழகா இருப்பாங்க, பேரழகம்.
உருப்பட மாட்டேன். பார்த்து வச்சுப்பேன். எப்படிடா இவங்களை ஜெயிக்கிறதுன்னு நினச்சேன்னா, நல்ல ஓட்ட பந்தயம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஓடி முன்னால் வரேங்க. எனக்கு பின்னால் வந்தவளை பிடிச்சிட்டாங்க கையில். முன்னாலேயே +2ல் நான் மிஸ் மைசெல்ஃப்ன்றேன். அவங்க சொல்கிறாங்க, யூ நோ த மீனிங் ஆஃப் மைசெல்ஃப் வாட்? ஃபஸ்ட்டு மிஸ் யூ கேனாட் பி த ஃபர்ஸ்ட், கோ அப்படின்னாங்க. வாயை பார்த்துச்சு. வாயை பார்த்துச்சு. என்ன பண்ணேன்னு தெரியுமா? ஒரு காலேஜில் ஒரு பெரிய காம்படிஷன் இருந்தது, துணிஞ்சு போனேன். ஸ்டேட் லெவல் காம்படிஷன், கஷ்டம்தான். போனேன், போய் ஸ்டேட் லெவல் கப் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தேன். எங்கள் காலேஜ், எங்கள் ஸ்கூல் பிரின்சிபல் செல்லம்மாள் மேடம். எனக்கு எங்கள் அம்மாட்ட கொண்டு போய் கப்பு காட்டுறது தான் பிடிக்கும். எனக்கு டீச்சர்கிட்ட சாரி மேடம், டீச்சர்கிட்ட காட்டுறது பிடிக்காது. ஏன் தெரியுமா? டீச்சர் என்ன தெரிஞ்சுக்கணும், வெரி குட் அப்படின்வாங்க டீச்சர். சூப்பர், ஆல் தி பெஸ்ட்பாங்க. எங்கள் அம்மா இல்லை, ஐயோ என் ராசாத்தி வந்துட்டியாடி, என் ராணி, என்னை பெத்த தாத்தே, கொஞ்சம் எங்கள் அம்மா. அதனால் அவங்கக்கிட்ட தான் காட்டுவேன். ஆனால் இந்த வாட்டி அவங்கக்கிட்ட காட்டல, நேராக செல்லம்மா மேடம் கிட்ட போனேன். மேடம் கிட்ட கொடுத்துட்டேன். மேடம் இந்தாங்க இதுதான். அவங்கள, ஓ மை காட், யூ காட் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், ஸ்டேட் லெவல், சூப்பர். Okay, come on, don't forget to attend the assembly. Yes, ma'am. I will give this cup in front of everybody. Okay, ma'am. Okay, you go now. நின்றுட்டே இருக்கிறேன். என்ன வாட் அப்படின்னாங்க. இல்லை மேம், நீங்கள் எனக்கு கொடுப்பீங்கல்ல இந்த கப்பு, அது எங்கள் கெமிஸ்ட்ரி மிஸ் கையால் நான் வாங்கணும். ஓ ரியலி? ஆமாம். வை? எனக்கு கெமிஸ்ட்ரி மிஸ்னால் அவ்வளோ பிடிக்குமா? ஆமாம் மிஸ், அவங்க இல்லைன்னா இந்த கப்பை நான் வாங்கியிருக்கவே மாட்டேன். அவங்களால தான் வாங்கினேன். மண்டே மார்னிங் குழந்தைகளை அசம்பிளி கூடுது. இங்கே பாரு, மேடையில் கப்பில் டீ வைக்கிறாங்க, அதை வேடிக்கை பார்க்காத. என் பேச்சை கேளு. அதை விட இது முக்கியம். சத்தியமாக அது உனக்கு சாவுற வரைக்கும் உன் கைக்கு வராது. ஆனால் நான் பேசுறது உனக்கு வந்துடும். என் பேச்சில் கவனம் வை. அந்த மேம் என்ன தெரியுமா செஞ்சாங்க? வந்தாங்க, அனௌன்ஸ் பண்ணுறாங்க, மேடம் கையால் பர்வீன் சுல்தானா வாங்கணுன்றாங்க. அந்த பொண்ணு இந்த ப்ரைஸ் வாங்குறதுக்கு காரணமே அவங்க தானா. ஷீ இஸ் அ இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஹர் லைஃப். ஐ ப்ளீஸ் கால் அப்பான் அப்படின்னு அவங்க பேரை சொல்லிவிட்டு, ஐ ஜஸ்ட் ரிக்வஸ்டட் ஹர் டு ஹேண்ட் ஓவர் திஸ் ப்ரைஸ் டு பர்வீன் சுல்தானா. உடனே அவங்க வர்றாங்களா, இந்த மனசு என்ன சொல்லிச்சு தெரியுமா? பார்த்து வாங்க, பார்த்து வாங்க, வாங்க கிட்ட வாங்க. மனசில் சொல்லுங்க. இப்போ ஐ எம் ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ. எந்த வாய் அது? ஐ எம் ப்ரவுட். அப்போ ஜெயிச்சேன் அந்த அம்மாவை. அதுக்கப்புறமா ஒரு வேலை செஞ்சேன். ஓயாதீர்கள். யாரேனும் உங்களை கீழே சொன்னால், யாரேனும் உங்களை குழப்ப நினைத்தால், யாரேனும் உங்களை அவமானம் செய்தால், என் பிள்ளையே அதை நீ அக்செப்டே பண்ணிக்காதுங்கிறேன். டோன்ட் அக்செப்ட். நோ. அந்த மாதிரி என்ன பார்த்து சொன்னாங்கல்ல, நீ உருப்பட மாட்டேன்னு. என்ன பண்ணு தெரியுமா? அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போயிட்டு வந்தேன். சைன் பண்ணுங்கிறேன். வாழ்க்கை ஒரு முறை தானே வாய்ப்பு. அந்த ஒரு முறை சுயமரியாதையை தான் கடத்துறது. பேசிட்டு அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, நான் 6ஆம் கிளாஸ் தான் படித்தேன், இன்னைக்கு நான் 9 நிறுவனங்களை நடத்த சொல்லி